ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் முருகன் கோவில். மாசி மாதம் கிருத்திகை அன்னைக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் வழியாக செய்யூர், சித்தாமூர், பவுஞ்சூர் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூனாம்பேடு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு மையப்பகுதியாக செய்யூர் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா, இது பழமை வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்புகள் எல்லாமே இன்றைக்கி பார்ப்போம். தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் நகரில் அமைந்துள்ள மிகவும் தொன்மை வாய்ந்த இத்திருத்தலத்தில் முருகன் கந்தசுவாமியாய் சிவபெருமானின் சேயான முருகப்பெருமான் இங்கு அருள்பாலிப்பதால் சேயூர் என்ற பெயர் நாளடைவில் மருவி செய்யூர் என்று ஆனது. இதனால் இங்கு வணங்குபவர்களுக்கு சேய்வரம் நிச்சயம் என்கின்றார்கள். இந்த திருக்கோவிலை சுற்றி 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே ஒரு வேதாள கணம் எனும் கணக்கில் 27 வேதாளங்களுக்கான தனித்தனியாக ஒரு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. வேதாளம் பூதம் என்றாலே தீய சக்திகளாக கருதுவதுதான் வழக்கம். ஆனால் உலகில் வேறு எங்குமே இல்லாத சிறப்பாக தங்களின் விருப்பங்கள், வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேதாளங்களுக்கு பூஜை செய்து வழிபடும் வழக்கம் இக்கோவிலில் மட்டுமே உள்ளது. சிவகணங்களாக விளங்கும் இவ்வேதாளங்கள் சூரசம்ஹார யுத்தத்தில் முருகப்பெருமானுக்கு உடன் இருந்து தொண்டாற்றும் பேறு பெற்றவர்கள்தான். கந்தர் அனுபூதியில் வேதாள கணம் புகழ் வேலவனே என்று அருணகிரிநாதர் பாடியதற்கு ஏற்ப அமைந்த இந்த திருத்தலம் இது என்றே சொல்லலாம். இதைத் தவிர அருணகிரிநாதர் இத்தலத்திற்கென ஒரு திருப்புகழ் பாடலை பாடியுள்ளார். அந்த திருப்புகழுக்கு சேயூர் திருப்புகழ் என்று அருளியுள்ளார். அந்த கல்வெட்டு இன்றளவும் இந்த கோவிலின் உள்பகுதியில் வைத்து இருக்கின்றார்கள். அந்த கவி வீரராகவ முதலியார் இந்த கந்தசுவாமி பெருமானை போற்றி சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ், சேயூர் கலம்பகம் ஆகியவை இயற்றியுள்ளார். மற்றும் சேரை கவிராயப்பிள்ளை என்பவர் சேயூர் முருகன் உரை, முருகதாஸ் சுவாமிகள் சேயூர் முருகன் பதிக்கோவை எழுதியுள்ளார். சிவப்பிரகாச சுவாமிகளும் நெஞ்சுவிடு தூது என்ற நூலை எழுதியுள்ளார். இங்கு புராணங்களின்படி முருகப்பெருமான் சிக்கலில் பார்வதி தேவியிடம் இருந்து சூரபத்மனை அழிப்பதற்காக வேல் வாங்கி திருச்செந்தூரில் போரிட்டார். அந்த போரின் போது சிவனின் பூதகணங்கள் போரில் ஈடுபட்டன. முருகப்பெருமான் சூரபத்மனையும் அவனது மகன் இரண்யனையும் வதம் செய்ததால் தோஷம் ஏற்பட்ட முருகப்பெருமான் இந்த தலத்திற்கு வந்து தனது தந்தை சிவனை வழிபட்டு தோஷ நிவர்த்தி அடைந்தார்.
இங்கு இத்தலத்தில் முருகன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் சோமநாதர் என அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் முருகப்பெருமான் இந்த வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் செய்கிறார். அவருடன் இந்த தலத்திலேயே தங்க விருப்பம் கொண்ட பூதகணங்கள் பக்தர்கள் தங்களை வழிபட அருள் செய்ய வேண்டும் என வைரவரிடம் வேண்டினார். பூதகணங்களின் அதாவது வேதாளங்களின் கோரிக்கைகளை ஏற்ற வைரவரும் அவைகள் இங்கு வழிபாட்டிற்கு உதவியாக இருக்க அருள் செய்தார். இங்கு 27 பூதகணங்கள் 27 நட்சத்திரங்களுக்கு உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. சிவபெருமான் அவரது மகனால் தமிழிசை வழிபட்டதால் இந்த இடம் சேயூர் என அழைக்கப்பட்டது. பின் நாளடைவில் மருவி செய்யூர் என ஆனது. இந்த கோவிலின் ஸ்தல வரலாறு. இந்த கோயில் 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது என்பது கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் இருந்து தெரிய வருகின்றன. இதனை வளவன் என்ற சோழ மன்னன் ஆளப்பட்டதால் இந்த இடம் வளவபுரி என்று அழைக்கப்பட்டது. அருணகிரி பெருமானும் வளவபுரி வாழ் மயில் வாகன பெருமாளே என்று இப்பெயரினை கொண்டே திருப்புகழில் போற்றியுள்ளார். 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் கல்வெட்டுகள் ஆண்ட அரசர்களின் அலுவலகத்தில் முஸ்லீம்கள் பணியமர்த்தப்பட்டதை இது குறிப்பிடுகின்றன. முஸ்லீம்களால் கோயிலுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டன என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மீனாட்சி அம்மன் சன்னதி 1937ஆம் ஆண்டில் ஒரு பக்தரால் கட்டப்பட்டுள்ளது. தல அமைப்பு கந்தசுவாமி திருக்கோவில் இயற்கை எழில் சூழ்ந்த செய்யூர் கிராமத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்குள்ள கோயிலின் நுழைவாயிலுக்கு கோபுரம் எதுவும் கிடையாது. இந்த கோவில் தெற்கு நோக்கியும் அதன் மூலஸ்தானம் கிழக்கு நோக்கியும் உள்ளது. 2 பரிகாரங்களை கொண்ட இக்கோவில் கிழக்கு பகுதியில் மற்றொரு நுழைவாயில் உள்ளது. கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் மற்றும் முன் மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கர்ப்ப கிரகத்தில் மூலவர் கந்தசுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றனர். இதன் இரு புறங்களும் சுவீரன், சுஜனன், துவாரபாலகர்களாக இங்கு நிற்கின்றார்கள். இந்த சன்னதியின் முன் நந்தி தேவரும் இருபுறமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் காட்சி அளிக்கின்றனர். தெற்கு வாயில் மூலமாக உட்பிரகாரத்தை அடைந்து நாம் அனைவரும் முருகனை தரிசிக்கலாம். மூலஸ்தானத்தை நோக்கியவாறு வெளிப்பிரகாரத்தில் பலிபீடம், மயில் வாகனம் மற்றும் துவஜ ஸ்தம்பம் ஆகியவற்றை நாம் காணலாம். இந்த ஸ்தம்பத்திற்கு பின்னால் ஒரு உயரமான கல்தீப ஸ்தம்பமும் உள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது 3 நாட்கள் இந்த தீபஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றப்படுகிறது. கிழக்கு வாயிலின் மூலமும் நாம் உட்பிரகாரத்தையும் தீபாராதனை மண்டபத்தையும் அடையலாம். கருவறை வெளிப்புறங்களில் இருபுறங்களிலும் முறையே துவார கணபதியும் துவார லட்சியும் இங்கு காட்சி தருகின்றனர். கோவிலின் பிரதான வாயிலில் நுழைந்ததும் வெளிப்பிரகாரம் காணப்படுகிறது. இந்த வெளிப்பிரகாரத்தில் இருந்து முன் மண்டபத்தில் நுழைந்ததும் இடப்புறத்தில் ஸ்ரீ சோமநாதர் மீனாட்சி அம்மை சன்னதியும் அதன் அருகில் பள்ளியறை இருப்பதையும் நாம் தெளிவாக இங்கு காணலாம். இரு புறங்களிலும் முறையே துவார கணபதியும் துவார லட்சுமியும்
காட்சி தருகின்றனர். கந்த சுவாமிக்கு முன்னால் 5 அடி உயர கல்லாலான வேல் இங்கு அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கருவறையை சுற்றி 5 கோஷ்ட மூர்த்திகள் அமைந்துள்ளது. நிருத்யஸ்கந்தா, பிரம்மசாஸ்தா, சிவகுருநாதர், பாலஸ்கந்தா மற்றும் புலிந்தர். மேலும் சிவத்தலங்களில் காணப்படும் சண்டிகேஸ்வரரும் பைரவரும் இம்முருகன் ஆலயத்தில் அவரவருக்கு உரிய இடத்தில் அமர்ந்து இருக்கின்றனர். இங்கிருக்கும் சூரியன் சுகாசூரியன் என்று அழைக்கப்படுகின்றார். தெற்கு நோக்கிய கோபுரவாசல் வழியாக தீபாராதனை மண்டபத்திற்கு பிரவேசிக்க போருக்கு தரிசனம் தர ஆறுமுக சுவாமியும் இங்கு அமர்ந்துள்ளார். வெளிப்பிரகாரத்தில் பிரதட்சணமாக வரும்பொழுது முதலில் விநாயகர் சன்னதியும் மூலஸ்தானத்திற்கு வடக்கே நந்தவனமும் காணப்படுகிறது. ஸ்தம்பத்தின் வடக்கு பகுதியில் மயில் மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில் தெற்கு நோக்கிய வள்ளி மற்றும் தேவசேனா சன்னதிகள் தனித்தனியே உள்ளன. இருவரும் அந்தந்த சன்னதிகளில் நின்ற கோலத்தில் காணப்படுகின்றனர். மயில் மண்டபத்தின் முன் சர்வவாத்திய மண்டபமும் இங்கு அமைந்துள்ளது. 1947ஆம் ஆண்டு வரை இம்மண்டபத்தில் திருவிழாக்களின் பொழுது சகல விதமான வாத்திய கருவிகளும் இசைக்கப்பட்டதுடன் நடன நிகழ்ச்சிகளும் நடந்துள்ளன. துவஜ ஸ்தம்பத்திற்கு பின்னால் நவகிரகங்களுக்கு என தனி சன்னதியும் இங்கு அமைந்துள்ளது. இப்புண்ணிய தலத்தில் அருணகிரிநாதருக்கு சிலையும் அவர் பாடிய பதிகங்களின் கல்வெட்டுகளும் இன்றளவும் காணப்படுகிறது. இக்கோவிலின் வெளிப்பிரகாரத்தை சுற்றி அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒன்றாக மொத்தம் 27 பூதகண வேதாளங்கள் அமைந்திருப்பது ஒரு இன்றியமையாத இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். இந்த வேதாளங்கள் அனைத்தும் பைரவரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஸ்தல தீர்த்தம் செட்டிக்குளம் இது கோவிலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் இருந்து எடுக்கப்படும் தண்ணீர்தான் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஸ்தல விருட்சங்கள் வன்னி மற்றும் கருங்காலி மரம். சிவதலங்களில் கருவறை சுற்றி சுவரில் கோஷ்ட தெய்வங்களான விநாயகர், தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர் அதாவது விஷ்ணு, பிரம்மா, துர்கையைத்தான் காண முடியும். ஆனால் இந்த கோவிலில் இந்த தெய்வங்களுக்கு பதிலாக முருகப்பெருமானின் 5 வெவ்வேறு வடிவங்கள் உள்ளன. விநாயகப் பெருமானுக்கு பதிலாக நிருத்த ஸ்கந்தன் நடன முருகன் இருக்கின்றார். தட்சிணாமூர்த்திக்கு பதிலாக சிவகுருநாதர் சிவத்தை கற்பிப்பவர். லிங்கோத்பவர் அதாவது விஷ்ணு, அவருக்கு பதிலாக பாலஸ்கந்தா குழந்தை சண்முகர், அவருக்கு பதிலாக பாலஸ்கந்தா குழந்தை சண்முகர். பிரம்மாவுக்கு பதிலாக பிரம்மசாஸ்தா பிரம்மாவிலிருந்து உருவாக்கப்பட்டவர் மற்றும் துர்கைக்கு பதிலாக புலிந்தர் வேடர் உருவில் இருக்கும் முருகன். இவர்கள்தான் இங்கு இடம்பெற்றுள்ளனர். இங்கு இருக்கும் சூரியனும் முருகனின் அம்சமாகவே கருதப்பட்டு குகாசூரியன் என்று அழைக்கப்படுகின்றார். கோவிலில் இடதுபுறத்தில் பிரதான கணபதியை தரிசிக்கலாம். பொதுவாக கணபதியின் மேற்கரத்தில் பாசம், அங்குசம் போன்ற ஆயுதங்கள் காணப்படும். ஆனால் இங்கு இடது மேற்கரத்தில் ஜபமாலையுடன் அவர் இங்கு வீற்றிருக்கின்றார். கணபதி சன்னதிக்குள் ஒரு சிறிய அறை உள்ளது. முற்காலத்தில் சித்தர் ஒருவர் அந்த அறையில் மரகதலிங்கத்தை வைத்து முறையாக வழிபட்டதாகவும் அந்த மரகதலிங்கம் இருந்த இடத்தில் தற்பொழுது ஒரு அணையா விளக்கு ஏற்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. இந்த விளக்கை வெளிப்புறத்திலிருந்து ஒரு சிறிய துளை வழியாக காண முடியும். இந்த கோவிலில் வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், கார்த்திகை தீபம், கார்த்திகை பைரவாஷ்டமி, தைப்பூசம், பங்குனி உத்தர திருக்கல்யாணம் ஆகியவை சிறப்பான முறையில் இன்றளவும் கொண்டாடப்படுகின்றன. தேய்பிறை அஷ்டமி அன்று மாலை வேதாள பூஜை விநாயக சங்கல்பத்துடன் தொடங்குகின்றன. பிறகு 5 மணிக்கு ஒவ்வொரு நட்சத்திர வேதாளத்திற்கும் செவ்வரளி பூக்களால் பூஜையும், மாலை 7 மணிக்கு மூலவர் அபிஷேகமும், இரவு 8 மணிக்கு பைரவருக்கு அஷ்ட புஷ்பார்ச்சனையும் நடைபெறுகிறது. இந்த சேவரம் உள்ள இந்த கோவிலுக்கு தவறாமல் வாருங்கள். வந்து கடவுளின் அருளை பெற்று செல்லுங்கள். முருகன் இங்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த கோயிலோட அர்ச்சகர்கள்
ஐயர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த கோவிலில் நீங்கள் பாருங்கள், மற்ற கோவிலை காட்டிலும் இந்த இடத்துல அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு ஆட்கள். நான் இன்றைக்கி வந்து தான் அவங்க கூட நான் பேசணுன்னு கிடையாது. நான் ஒரு 2 இயர்ஸாகவே பார்த்துட்ருக்கேன். ஒருத்தரும் மாறல. அதே ஆட்கள் தான், அந்த பழைய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இன்றளவும் அன்னைக்கு எப்படி பேசுனாங்களோ அந்த பேச்சுக்கள் எப்படி இருந்துச்சோ, ஒரு மரியாதையோட, பண்போட, ஒரு அடக்கத்தோடு தான் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இது நான் வந்து எந்த கோவில்லையுமே நான் ஃபேஸ் பண்ணாத ஒன்று. இந்த கோவிலில் ஒரு தனிச்சிறப்பாக. ஸோ அற்புதமான பழமை வாய்ந்த இந்த தொன்மையான இந்த கோயில்களை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கோவிலில் வேறு ஒரு இடத்துல பார்க்க போகிறோம். அன்டில் தென் பை.